Hello everyone, TANCET MBA 2022 கான official exam date அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு May 14 afternoon 2:30 to 4:30 எக்ஸாம் நடத்துறாங்க. அதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, பே பண்ணி இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட டீட்டெயில்ஸ் அது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் இந்த tancet.annayuniv.edu/tancet இந்த யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் போடுறோம். இந்த யூஆர்எல் நிறைய நாங்கள் ஆல்ரெடி எங்களோட யூடியூப் கம்யூனிட்டியில் நிறைய போஸ்ட்டில் இந்த யூஆர்எல் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த யூஆர்எல் தான் வந்து TANCETக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அவங்களே தெளிவாக டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா March 30th, எண்ட் வந்து April 18 மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் டைமோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளோசஸ் பை 4 PM. ஸோ அதனால் இப்போலேருந்து நமக்கு மோர் தென் 2 weeks கிட்டத்தட்ட ஒரு 18 நாளைக்கு மேலே நம்ம கையில் இருக்குது. பட் ரொம்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுக்காம முடிஞ்சளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் பெருசாக கேட்கல, ஜஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சாஃப்ட் காப்பியாக வேணும், ஆல்சோ சிக்னேச்சரும் சாஃப்ட் காப்பியாக வேணும். அதை தவிர 10th and 12th மார்க் ஷீட், 10th standard 12th standard அந்த ரெண்டுத்தோட மார்க் ஷீட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இது இருந்ததுன்னா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதை முடிச்சிட முடியும். ஜஸ்ட் ஒரு 15 to 20 minute ப்ராசஸ் தான். அதனால் ரொம்ப டிலே பண்ண வேணாம், இப்போவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த விண்டோவில் 2 ஆப்ஷன் இருக்குது. லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இங்கே ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க சில இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட கேட்குறாங்க. நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், SSLCயோட மார்க் ஷீட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்களே வந்து ஈஸியாக நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு ஆல்சோ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது MBA மட்டும் எழுதுறவங்க MBA செலக்ட் பண்ணலாம், MCA மட்டும் எழுதுறவங்க MCA. இந்த மாதிரி கீழே அந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு இருக்குது. நீங்கள் 2 எக்ஸாம் எழுதுறீங்க, 3 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தாராளமாக எழுதலாம். அதுக்கான காம்பினேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. MBA and MCA, MBA அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பிக் பண்ணலாம். பட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கு 800 rupees. ஜென்ரலாக ப்ரைஸ் வந்து 800. நம்ம வந்து ரிசர்வேஷன் SC/ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு 800 ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. நீங்கள் இன்னொரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இன்னொரு 800, இன்னொரு எக்ஸாம்னா அதுக்கு இன்னொரு 800. அந்த மாதிரி எவ்வளோ எக்ஸாம் எழுதுறீங்களோ ஒரு எக்ஸாமுக்கும் 800 rupees ஆட் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நம்ம எந்த எக்ஸாம் டார்கெட் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் நீங்கள் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மள்ட்ட அங்கே வந்து பேமெண்ட் வந்து கடைசியில் வந்து வாங்குறாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு சொல்லிடுது. இட்ஸ் மீன்ஸ் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கிரெடென்ஷியல்ஸ், ஒரு மெயில் ஐடி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மெயில் ஐடி நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிங்களா, அது 2. இந்த 2 விஷயத்தையும் எங்கேயாவது ஒரு கூகுள் கீப்லையோ ஒரு நோட்ஸ்லையோ எங்கேயாவது பத்திரமா என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம திரும்ப விசிட் பண்ண முடியும். இப்போ திரும்ப ஹால் டிக்கெட் கொடுக்குற டைமில் ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த இமெயில் ஐடி அண்ட் அந்த பாஸ்வேர்ட் அது 2மே முக்கியம். அதை எங்கேயாவது பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நவ் கிரியேட் பண்ணியாச்சு, கிரெடென்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். இப்போ என்ன பண்ணணும், கீழே வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ லாகின் கிளிக் பண்ணி அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு சில செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்சனல், அப்புறம் வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கடைசியில் பேமெண்ட். இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் ஜெண்டர், நேஷனாலிட்டி, அட்ரஸ் எழுதணும், சிட்டி எழுதணும், பின்கோட் எழுதணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆர் அதர்ஸ் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு நேட்டிவ், இங்கே தமிழ்நாடு அட்ரஸ் கொடுக்குறவங்க தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதர்ஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் டீட்டெயில்ஸ் தாங்க. எல்லா லெவல்லையுமே ரொம்ப கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி இன்ஃபர்மேஷன். நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு 15 to 20 minutes முடிச்சிட முடியும். நவ் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ SSLC நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட்லேயே வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ அதனால் 10th இயர் ஆஃப் பாசிங், திரும்ப 12th ஆர் டிப்ளமா கோர்சஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர், அப்புறம் இயர் ஆஃப் பாசிங், இது 2 முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் டிகிரி, நம்ம என்ன டிகிரி கொடுத்துருக்கோமோ அதை இங்கே வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ், குவாலிஃபைங் டிகிரி ஆகட்டும், என்ன வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ் தான். செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BE கொடுக்குறீங்க, இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் உங்களோட ஸ்பெஷலைசேஷன் அங்கே இருக்கிற அந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங் முடிச்சிட்டிங்க டிகிரி. இப்போ 2018 நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், 2020 நான் கிராஜுவேட் ஆகிட்டேன் அப்படின்னா கிராஜுவேஷன் அந்த இயர் எந்த இயரில் முடிச்சோமோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இயரை மென்ஷன் பண்ணிவிடுங்க. இல்லை இப்போ நான் வந்து ஃபைனல் இயரில் இருக்கேன், ஃபைனல் இயர் வந்து நான் டான்செட் எழுதுறேன் அப்படின்னா இயர் எதுவும் போட்டுறாதீங்க. அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இஃப் நாட் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் டைப் NA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ NA கேபிட்டல் A அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சுது. ஸோ நவ் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருப்போம்.
என்ன எக்ஸாம் எழுத போகிறோம், எம்பிஏவா, எம்பிஏ எம்சிஏவா இல்லை எம்சிஏ மட்டும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டெஸ்ட் சென்டர், எந்த சிட்டி ஆர் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களே செலக்டட் ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எந்த சிட்டியில் இருக்கீங்க, அங்கே உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா அந்த ஒரு சென்டரை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், என்னென்னலாம் என்ட்ரு பண்ணணுமோ அதெல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த 2 இடத்துல தான் நமக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஆல்ரெடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்க, அதை ரெடி பண்ணிக்காங்க. இல்லைன்னா ரெடி பண்ணிவிடுங்க. அதேமாதிரி சிக்னேச்சரும் உங்களோட ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு இமேஜாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 2ம் உங்கள் கையில் இருக்கணும். இப்போயும் அப்லோட் பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸ் 50 KB கீழே தான் இருக்கணும். அதை தவிர இமேஜ் வந்து ஒரு சில பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டலாக அது 200 இருக்கணும், வெர்டிக்கலாக 300 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு ஒரு பிக்சல். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஒரு விண்டோஸ் வெர்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு டெஸ்க்டாப் இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் பெயிண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரீசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீசைஸை கிளிக் பண்ணால் ரீசைஸ் பை பர்சன்டேஜ் பிக்சல்ஸ்னு 2 ஆப்ஷன் அதுக்குள்ளேயே இருக்கும். அதில் பிக்சல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது டிக் ஆகிருக்கும், அது அன்டிக், அதாவது எனேபிள் ஆகிருக்கும். அதை டிசேபிள் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலாக 200 பிக்சல், வெர்டிக்கலாக 300 பிக்சல், இந்த டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ டான்செட் போர்ட்டலுக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி ரீசைஸ் ஆகி வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸை முடிச்சு அந்த ஃபோட்டோவை தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல டெஸ்க்டாப்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோல்டர்லையோ சேவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடும். இதே மாதிரி சிக்னேச்சருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 11 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஆல்சோ டைமென்ஷனும் பார்த்தீங்கன்னா அது ஹரிசாண்டல் 200, வெர்டிக்கல் 70. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிக்னேச்சர் இருக்குன்னா எக்ஸிஸ்டிங் சிக்னேச்சரை ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பெயிண்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரீசைஸ் பை பிக்சல்ஸ் அண்ட் தென் மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து ஹரிசாண்டல் 200, வெர்டிக்கல் 70 இப்படி கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்னேச்சரும் தனியாக சேவ் ஆகிடும். திரும்ப அதே இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்து இங்கே வந்து சூஸ் பண்ணலாம், என்ன ஃபைலோ எங்கே வச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நவ் அப்லோட் பண்ண வேண்டியது, என்டர் பண்ணுற டீடைல்ஸ் அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போது ரிவ்யூ பண்ணணும், லைக் கன்ஃபார்ம் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து நம்ம இது வரைக்கும் என்டர் பண்ண டீடைல்ஸ், அப்புறம் அப்லோட் பண்ண ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஒரே பேஜில் இருக்கும். எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிக்கணும். கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா 1க்கு 2 தடவை ரிவ்யூ பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா இது இங்கே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபுல்லாக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் எடிட் பண்ணவே முடியாது. ஸோ நல்லா பார்த்துருங்க. இஃப் இன்கேஸ் டேட் ஆஃப் பர்த் 96க்கு பதிலாக 97 போட்டிங்க, 98க்கு பதிலாக 99 போட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பேக் ஆப்ஷன் கொடுத்து நம்ம திரும்ப எங்கே ஃபில் பண்ணமோ அந்த இடத்துல போய் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். பட் சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் மட்டும்தான், நம்மளால் எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இங்கே நல்ல ஒரு தடவை டைம் எடுத்து 2-3 மினிட்ஸ் கொடுத்து நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பேமெண்ட்டுக்கு போயிடும். நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நாங்கள் MBA மட்டும் செலக்ட் பண்ணதுனால 800, நாங்கள் என்ன எக்ஸாம் வேணுமோ அந்த எக்ஸாம் வந்து MBAன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் 800 இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்னொரு எக்ஸாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 1600, இன்னொரு எக்ஸாம் ஆட் பண்ணிங்கன்னா 2400. அந்த மாதிரி எக்ஸாம் ஆட் பண்ண அந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீ வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், எதர் வந்து நம்ம கார்ட்ஸில் பண்ணலாம் இல்லை நெட் பேங்கிங் பண்ணலாம். UPI ஆப்ஷன் இல்லை, நம்ம எதர் கார்டு இல்லை நெட் பேங்கிங், இது 2 ஆப்ஷனில் தான் பே பண்ண முடியும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பே பண்ணி முடிச்ச அப்புறம் அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட் பண்ணி PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட்னா பிரிண்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு PDF டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ PDF டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும், நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் அதாவது இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இருக்கும். இது இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நவ் ப்ரிப்பரேஷன், ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மிடில் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். சூப்பர், கிரேட், கண்டினியூ த மொமெண்டம். ஆல்ரெடி நம்ம அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணுங்கள். த ஃப்ளிப் சைட் பீப்புள், இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ப்ரிப்பரேஷன். இப்போ தான் நான் வந்து டான்செட் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் நான் எக்ஸாம் எழுதுறதுன்னு ஒரு டிசிஷனே எடுத்திருக்கேன். என்னால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாதா? கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ ஆரம்பித்தாலும் நம்ம வந்து இப்போ March 31 இருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் March 31 போடுறோம். ஒரு April 1, 2, 3 அந்த அடுத்த ஒரு 4-5 நாளுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. சீரியஸாக ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம்னு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட் நீங்கள் இந்த April 1, 2, 3லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டுறீங்க அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 35 to 40 days இருக்குது. டெஃபினட்டாக என்ன ஸ்கோர் எடுக்கணும், என்ன ஸ்கோர் எடுத்தால் நான் ஆசைப்படுற காலேஜ் ஒரு டாப் 100, டாப் 150 வர முடியுமா, அந்த ரேங்க்கில் டாப் 100 ரேங்க் டாப் 150 ரேங்க்கில் என்னால் வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். பட் ப்ரிப்பரேஷன் நான் சொன்ன மாதிரி April 1, 2, 3 இந்த மொதல் ஒரு 4-5 நாளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அங்கே வர முடியும். இஃப் இன் கேஸ் அந்த 1, 2, 3, 4, 5 நான் ஸ்டார்ட் பண்ணலை,
ஒரு வாரம் கழிச்சு ஏதோ பர்சனல் ரீசன்ஸ் இல்லை காலேஜ் ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால நீங்கள் ஏப்ரல் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 7 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 11th அன்னைக்கோ 12th அன்னைக்கோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. என்னடா 10 நாள் என்ன பெருசாக மாறிடும்னு நினைக்கலாம். பட் ஒரு நாளும் நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 40-45 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் 1 2 3 கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏப்ரல் 1 ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ப்ரிப்பரேஷன் இன்னும் இருக்க போகிற அந்த 30-35 டேஸில் நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா உங்களோட பெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அசன்ட் எஜுகேஷனோட நியூ லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் வாரம் 5 நாள் கிளாஸ் இருக்கும். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 8:30 to 10:30 உங்களுக்கு இன்டராக்டிவாக கிளாஸஸ் எடுப்பாங்க. டான்செட்டில் 98+% எடுத்தவங்க மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்க, 98+% எடுத்தவங்க தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். ஏப்ரல் 1 அண்ட் ஏப்ரல் 2 வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இங்கே இருக்கிற URL asnt.in/demo இங்கே போய் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் இந்த 9600048484 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடியோட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எக்ஸைட்டிங் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. சீக்கிரமே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏப்ரல் 1 2 3 முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம எய்ம் பண்ணுற ஸ்கோரை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ டோன்ட் டிலே எனி ஃபர்தர். ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் TANCET exam.